நாட்டாமை படத்துல குஷ்பு இல்லனா அந்த கொட்டப்பாக்கு பாட்டே கிடையாது தெரியுமா? ஆமாங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்ம வைப் பண்ற அந்த பாட்டு உருவாக காரணமே ஒரு பெரிய நடிகையோட நோதான். முழு ரகசியத்தையும் கேளுங்க. இயக்குனர் KS ரவிக்குமார் முதல்ல நாட்டாமை கதைய சொன்னது நடிகை லக்ஷ்மி கிட்டதான். அந்த ரோல் அவங்களுக்காகவே எழுதப்பட்டது. ஆனா விதி வேற மாதிரி இருந்துச்சு. ரவிக்குமார் லக்ஷ்மி மேடம பார்க்க போகும்போது வழியில குஷ்புவ பார்த்திருக்காரு. இந்த ரோல் நான் பண்ணட்டுமான்னு குஷ்புவே கேட்டு உள்ள வந்திருக்காங்க. வயசான கெட்டப் இருக்குன்னு சொன்னதுக்கு அண்ணாமலையிலேயே பண்ணிட்டேன், இதெல்லாம் எனக்கு மேட்ரே இல்லைன்னு குஷ்பு மாஸ் காட்டினாங்க. ஆனா இங்கதான் ட்விஸ்ட். குஷ்பு உள்ள வந்த பிறகுதான் அந்த ஐகானிக் கொட்டப்பாக்கு பாடலையே எழுதினாரா ரவிக்குமார். சமீபத்துல ஒரு பேட்டியில நடிகை லக்ஷ்மி என்ன சொன்னாங்க தெரியுமா? நிச்சயமா அந்த பாட்டுக்கு என்னால டான்ஸ் ஆடவே முடியாது, குஷ்பு வந்ததால தான் அந்த பாட்டே ஹிட் ஆச்சுன்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஒருவேளை லக்ஷ்மி மேடம் அந்த ரோல் பண்ணியிருந்தா படல் எப்படி இருந்திருக்கும்? குஷ்பு தான் பெஸ்டா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா ரகசியங்களுக்கு லைக் பண்ணிட்டு தமிழ் காலி சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நாட்டாமை படத்துல குஷ்பு இல்லனா அந்த பாட்டே கிடையாது.